ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய கடவுள் திருவடிகளில் அட் த ஃபீட் ஆஃப் காட் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. மணல் பாலைவனங்களில் தனித்தனி கொத்துக்களாக வளரும் சிறிய வெள்ளைப்பூக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை பாலைவனத்தில் ராம்தாஸ் உயர்ந்து நிற்கிறார். அந்த இனிமை நம் அறிவு கெட்டாத எந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து வருகிறது என்று நாமும் அறிந்து கொள்ள விழைகிறோம். அதன் மூலம் அந்த மறைந்திருக்கும் ஆழமான உயிர் சத்து கிடைக்கும் இடத்திலிருந்து நாமும் பருக முடியும். அவனை நாம் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அது இறைவனிடம் செலுத்தும் பக்தியே. அவன் மீதும் அவனுடைய மகிமை வாய்ந்த நாமத்தின் மீதும் செலுத்தும் பக்தி. இதுதான் ராமதாஸின் நம்பிக்கை, வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். திவ்ய நாமம். ஓ ராமா, உன்னுடைய மகிமை வாய்ந்த நாமத்தின் அற்புதமான மகத்துவத்தை ராமதாசன் எப்படி விவரிக்க இயலும்? உன்னுடைய பெயரை இடைவிடாமல் உச்சரிப்பது என்பதன் பொருள் நீதான் ஒரே உண்மை என்றும், இந்த ஜகம் என்னும் மாயத் தோற்றம் உன்னுடைய நிரந்தரமற்ற வெளிப்பாடு என்றும் உணர்ந்து கொள்வதாகும். எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் நீ இருப்பதை உணர்ந்து கொள்ளுதல். பிரபஞ்சத்தின் பல்வேறு ரூபங்களை மேற்கொண்டுள்ள எல்லையில்லா சக்தி நீயே. நீதான் ஒன்றேயான செயல்படும் சக்தி. எல்லா உயிர்களிலும் பொருள்களிலும் அமர்ந்திருக்கும் நீயே உன்னுடைய தெய்வீக குறிக்கோளை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் உன் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் இயங்கி செயல்படுகிறாய். உண்மையில் உன் சித்தமே மெய்யானது, தலை சிறந்ததும் ஆகும். எப்பொழுதும் முழு ஆனந்தம் அமைதியும் நிரம்பிய கடலில் மூழ்கியிருத்தல். உன் கைகளில் தன்னை இணங்கிய கருவியாக அர்ப்பணித்து கொண்டு கவலையின்றி எப்பொழுதும் சுதந்திரமாக இருத்தல். உன்னுடைய பெருமை மிக்க நாமம் இனிமையே ஆகும், ஆனந்தமே ஆகும், உண்மையே ஆகும், அன்பே ஆகும், ஞானமே ஆகும், ஒளியே ஆகும், அழிக்க முடியாதது, எல்லாவற்றுக்கும் மேலும் கடந்து விளங்குவது. உன்னுடைய நாமமே எல்லா விருப்பங்களின் லட்சியமும் முடிவும் ஆகும். அது எல்லா வகை மகிழ்ச்சிகளுக்கும் மூலம், எல்லாவித வாழ்க்கைக்கும் முடிவும் குறிக்கோளும் ஆகும். அது போன்றது வேறு எதுவும் இல்லை. ஓ, அந்த அதினை ஒத்த நாமம் எவ்வளவு இனிமை! அதை உச்சரித்த கணமே, அதை நினைத்த மாத்திரத்திலேயே, அதை நினைவு கொள்ளும் கணமே இரட்டை உணர்வு யாவும் மறைந்து வேறுபட்ட உணர்வு ஒழிந்து உடல் உணர்வும் மறைந்து விடுகிறது. மனம் ஓய்ந்து அமைதி பெறுகிறது. தூய்மையான ஆனந்தம், தூய்மையான இன்பம் தரவல்ல அமைதி கிட்டுகிறது. ராமனின் பெயர் எவ்வளவு சக்தி வாய்ந்தது! அதன் வலிமை எவ்வளவு அற்புதமானது! அது ஒருவரை உன் மீது பைத்தியமாக்குகிறது. அந்த போதை வெறியில் உன்னுடைய பரவும் ஒளி எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்வதை பார்க்கிறோம். எல்லாவித இருளும் நீங்குகிறது. எல்லாவித அறியாமையும் விரட்டியடிக்கப்படுகிறது. எல்லா துன்பங்களும் தீமைகளும் நீக்கப்படுகின்றன. என்னே அற்புதமான நாமம்! அதுதான் ஒரே துணை, ஒரே படகு, ஒரே பலகை. எல்லா நிலைகளிலும் அதை விடாமல் கெட்டியாக பற்றி கொள்வதன் மூலம் அது மறைந்துள்ள விபத்துக்கள், நீர்ச்சுழிகள், சூறைக்காற்றுகள், இந்த மாறத்தக்க உண்மையற்ற உலகின் பயங்கர கடலின் அபாயங்கள் முதலியவற்றை ஒருவர் கடந்து செல்ல உதவுகிறது. உன்னுடைய நாமம்தான் எவ்வளவு அபாரமானது! ராமன் என்ற பெயர் அமுதம் கலந்த மாத்திரை. அதை எப்பொழுதும் உன் நாவில் வைத்து அதிலிருந்து இடைவிடாது வெளிப்படும் ஆனந்த ஊற்றை எப்பொழுதும் பருகி கொண்டே இரு. ஓ ராமா, உன் பெயர் எவ்வளவு சக்தி வாய்ந்தது! உன்னுடைய பெயரை வெறுமனே உச்சரிப்பதன் மூலமே எல்லா அறியாமையும் எல்லா ஆசைகளும் அழிகின்றன. உன்னுடைய மகிமை வாய்ந்த நாமம் மாயையை குத்தி கிழித்து கடந்து சென்று உன்னுடைய மகிழ்ச்சியுடன் இருக்கும் பக்தனை நேராக உன்முன் கொண்டு வருகிறது. உன்னுடைய வெறும் பெயரின் ஒளியே மனதை குழப்பும் எண்ணங்களை விரட்டியடிக்கிறது. மாறும் தன்மை கொண்ட அலையும் மனதை அது ஒரு மாயாஜால தன்மையுடன் மாற்றுகிறது.
உன்னுடைய அற்புதமான பெயர் உச்சரிக்கப்படும் இடத்தில் எப்பொழுதும் அமைதி நிலவுகிறது. ஓ, அந்த அழகிய இனிய பெயரின் கவர்ச்சிதான் என்னே! துன்பம் யாவும் இன்பமாக மாற்றப்படுகிறது. சுருதி பேதமான ஒளியின் கடுமையை நீக்கி அதை செவிக்கினிய இசையாக இந்த பெயர் மாற்றுகிறது. மிகவும் அவலட்சணமான காட்சியை அது அழகிய தோற்றமாக மாற்றி அமைக்கிறது. ஒரு வறண்ட பாலைவனத்தை அது வளமான நிலமாக மாற்றுகிறது. அந்த தெய்வீக நாமம் துவேஷத்தை அன்பாக மாற்றுகிறது, தீமையை நன்மையாக்குகிறது. ஓ, என்னே அந்த பெயரின் கவர்ச்சி! இருள் உறையும் இடத்தில் ஒளியையும், அல்லல் உள்ள இடத்தில் இன்பத்தையும், அதிருப்தி நிலவும் இடத்தில் திருப்தியையும், துன்பம் காணும் இடத்தில் பேரின்பத்தையும், குழப்பம் உள்ள இடத்தில் ஒழுங்கையும், மரணம் உள்ள இடத்தில் வாழ்வையும், நரகம் உள்ள இடத்தில் ஸ்வர்க்கத்தையும், மாயை நிலவும் இடத்தில் கடவுளையும் கொண்டு சேர்க்கிறது. அந்த நாமத்தின் தஞ்சம் அடைந்தவனுக்கு துன்பமோ துயரமோ கவலையோ துக்கமோ கிடையாது. அவன் பூரண அமைதியில் வாழ்கிறான். ராமனுடைய நாமம் மிகவும் அற்புதமானது. அதன் சக்தி எல்லையற்றது. அந்த பெயரில் முழு நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லா பாபங்களிலிருந்தும், சந்தேகங்களிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம். அந்த நாமத்தை உன் எண்ணங்களிலோ அல்லது உதடுகளிலோ வைத்திருந்தாயாகில் உனக்கு அச்சம் என்பது எங்கிருந்து வரும்? அந்த பெயரின் சக்தியால் நீ செய்ய முடியாதது எது? அந்த பெயர் பூண்ட தலைசிறந்த பரம்பொருளிடம் புகழடைவதன் மூலம் நீ பல அற்புதங்களை செய்யலாம். உன்னுடைய உடல், இந்திரியங்கள், மனம் ஆகியவற்றை நீ முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். அந்த பெயரின் மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வை. அது உன்னை துன்பம், நிலை கொள்ளாமை, சந்தேகம் ஆகியன நிரம்பிய நிலையினின்று முடிவில்லா ஆனந்தம், பூரண அமைதி, அச்சம் நீங்கிய தைரியம் ஆகியன நிரம்பிய நிலைக்கு உயர்த்துகிறது. எல்லாவற்றையும் துறந்து ராமனையே உன்னுடைய குறிக்கோளாகவும், லட்சியமாகவும், இறுதி நிலையாகவும், சேருமிடமாகவும், உன்னுடைய எல்லாமுமாகவும் கருதினால்தான் நீ அந்த பெயரை பற்றி கொள்ள முடியும். திரும்பி பார்ப்பதென்பதே கிடையாது. முன்னேறிச் செல். இறந்த காலத்தை மறதியில் தள்ளு. எதிர்காலம் பற்றி எண்ணமே வைத்து கொள்ளாதே. நிகழ்காலத்தில் மட்டுமே ராமனிடமே எப்பொழுதும் வாழ்ந்திரு. மனதை ஒருமுனைப்படுத்த சிறந்த எளிய வழி ராமனின் இனிய மகிமை வாய்ந்த தெய்வீக நாமத்தை இடைவிடாது திரும்ப திரும்ப உச்சரிப்பதேயாகும். ஓ ராமா, மனதை கட்டுப்படுத்த உன்னுடைய மகிமை வாய்ந்த பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்பதை தவிர வேறு எளிய பயனுள்ள முறையோ சாதனமோ இல்லை. உன் இனிய நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பது என்பது சலனமடைந்த மனதை அமைதிப்படுத்தி அதை இன்பக் கடலில் ஆழ்த்துவதாகும். நீ வாழ்க்கை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கலாம். இருப்பினும் உன் மனதையும் புலன்களையும் நீ கட்டுப்படுத்தலாம். அவனுடைய தெய்வீக நாமத்தை நீ மனதிற்குள்ளாகவோ வாய் வழியாகவோ திரும்ப திரும்ப உச்சரித்து அல்லது தொடர்ந்து நினைவில் கொண்டு இருப்பாயாகில் மனதை ராமன் மீது செலுத்துவது உன்னால் முடியும். ஆகையால் எப்பொழுதும் வெல்ல முடியாத கவசமான ராமனின் நாமத்தை அணிந்திரு. அப்பொழுது மாயையின் மனதை ஆசை காட்டிக் கொடுக்கும் தாக்குதலை உன்னால் சமாளிக்க முடியும். அதன்பின் உன்னை சூழ்ந்துள்ள எதிர்ப்புகளை நீ சுலபமாக சமாளிக்கலாம். உன்னை சுற்றி அன்பு, அமைதி ஆகியவற்றின் வசீகர சக்தியை பரப்பி அதன் மூலம் எல்லோரையும் யாவற்றையும் ராமன் என்று கருதுவாய். ராமனே எல்லா வகை ஒளியும், எல்லா வகை அன்பும், எல்லா வகை ஆனந்தமும் ஆவான். அதன்பின் மாயையின் பயங்கரமான பார்வை மறைந்து துன்பம் நீங்கி எங்கும் ராமனின் மகிமை புலப்படும். அதன்பின் எந்த சூழ்நிலையும் உனக்கு ஆனந்தமின்றி வேறு எதுவும் கொடுக்காது. உன் புனிதமான இனிய சக்தி வாய்ந்த நாமத்தை திரும்ப திரும்ப கூறுபவனுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம். ஏனெனில் அது இருளை விரட்டி ஒளியை நிறுத்தி வைக்கிறது, துன்பத்தை நீக்கி பேரின்பத்தை நிறுத்தி வைக்கிறது, அறியாமையை அகற்றி ஞானத்தை நிலை கொள்ளச் செய்கிறது, நிலை கொள்ளாமையை அகற்றி அமைதியை ஏற்படுத்துகிறது, பொய்மை நீக்கி உண்மையை அமையச் செய்கிறது. இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க
பப்பாவின் அருளையும், பூஜ்ய மாதாஜியின் அருளையும், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.